சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஆகட்டுங்க. இது எப்பேற்பட்ட சபை? இதான் திருவாகிய மகாலட்சுமி சபை. மகாலட்சுமி பொருந்திய சபை. ஆமாங்க. அடக்கம் அமரர்கள் உய்க்கும். அடக்கம் அமரர்கள் வைக்கும். அடங்காமை அடங்காமை அன்றரை கிக்கும். ஏன் தெரிஞ்சிருந்தாங்க? அடக்கம் அமரர்கள் உய்க்கும். உய்க்கும். அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும். ஆறுருள் உய்த்து விடும். அப்படி. ஆஹா. கல்வியை கற்றுணர்ந்த கனதனவான்கள் ஆமா எப்படி அடக்கத்தோடு ஆமாமா அமர்ந்திருக்கிறார்கள் பாத்தியா? ஆமாங்க. அப்படி கல்வியை கற்றுணர்ந்த கனதனவான்கள் இருக்கக்கூடிய சபைக்கு இந்த சிறுவன் அநேக கோடி வணக்கம். வந்தன சாமி. என்னை பார்த்தால் ஒண்ணு விளக்க புரியலங்க. சொன்னால் தெரியும் ஐயா. சொன்னால் தெரியும். ஆமாங்க. அப்படியா? நாடோடி என்பவனும் நானே பரமானந்தம் ஐயா. இப்பொழுது என்னுடைய விளக்கம் நாரத மகாமுனிவர் மட்டும் தான் விளக்கம். நாரத மகாமுனிவர் என்று ஆமாங்க விளக்கம். அது மட்டும் தான் விளக்கம். நான் யாராருக்கு பிறந்தேன்? யாராருங்க? அது தெரியாதுங்க. உபனுக்கும் உபவர்க்கனுக்கும் பிறந்த சேஷ்ட புதல்வனாக விளங்கக்கூடிய நாராயணன். ஓஹோ, நாராயணன் நாரதர் என்று நன்கர தெரிந்து கொண்டாயா? நன்றாக புரியுது ஐயா. மற்ற விளக்கம் உபன் உபவர்க்கன் சொன்னேன். ஆமா. யாருன்னு விளக்கம்? யாராருங்க?
பிரம்மதேவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் கலைவாணி அம்மனுக்கும் கலைவாணி அம்மனுக்கும் வளர்ப்பு மகனாக பிறந்த வளர்ப்பு மகனாக பிறந்த நான் தான் நாரத மகாமுனி. கலைவாணிக்கும் பிரம்மதேவன் வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகன். ஆஹா, வளர்ப்பு மகன் சொல்றிய எப்படிங்க? சுயமா பெத்த தாய். ஆஹா, யாருக்கு பிறந்தோம் தெரியுமா? யாருங்க? அந்த கழுதைக்கு நான் பிறந்தேன். கழுதைக்கு நான் பிறந்தேன்னு சொல்றேனே. ஆமா, இதனுடைய விளக்கம் ஏதாவது சொன்னாதான் தெரியும். ஒரு நாளில் தேவலோகத்தில் தேவசபை கூடியது. அந்த தேவசபைக்கு தேவர்கள் மும்மூர்த்திகள் யாவரும் வர வேண்டும் என்று தேவலோகத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய தேவேந்திரனின் கட்டளை. அதை சிறமேற்கொண்டு அனைத்து தேவர்களும் தேவலோகத்தில் கூடினார்கள். அப்படி கூடியிருக்கின்ற வேளையிலே அங்கு ஒரு நாட்டியம் புரிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நாட்டிய மாதர்கள் யாராரு? இப்படி சொல்லக்கூடிய 4 நாட்டிய மாதர்கள் நடினம் புரிந்தார்கள். அந்த சபைக்கு வாயு பகவானாகப்பட்டவர் வரவில்லை. இந்த சபையிலே என் தந்தையாகிய பிரம்மதேவன் அமர்ந்திருந்தார். சரி, அப்படி இருக்கும் வேளையிலே வாயு பகவானோ தேவசபை கூடி இருக்குமே, நாமோ தேவசபை இன்னும் செல்லவில்லையே, அப்படி என்று வேகமாக வேகமாக வந்தான். வாயு பகவான்னா காத்து. ஆமாங்க, காத்து வேகமா அடிச்சதும் ஊர்வசி அம்மனோ அழகிலும் நாட்டியத்திலும் மிக சிறந்தவள். ஆமா, அப்படி இருக்கையில் அந்த காத்து வேகமா வீசியதும் ஊர்வசி அம்மனுடைய சேலையானது சற்று விலகியது. இதை பார்த்த பிரம்மதேவன் என் தகப்பன் காம பார்வை பார்த்தான் ஊர்வசியின் மீது. ஊர்வசியின் மீது காம பார்வை பார்த்தான். ஆமா. ஆஹா, அப்படி பார்க்கையில ஊர்வசி அம்மனாகப்பட்டதும் பார்த்து விட்டது. ஆஹா, பிரம்மன் நம்மை காம பார்வை பார்க்கின்றான் விடமாட்டான் போல் இருக்கு என்று அந்த இடத்தை விட்டு நாம் சென்று விட வேண்டும் என்று சென்று விட்டது. ஊர்வசி அம்மன் சென்று விட்டது. ஆமா. ஆனால் பிரம்மதேவனோ பின்தொடர்ந்தான் ஊர்வசி அம்மனை. பின்தொடரும் வேளையிலே ஊர்வசி அம்மனாகப்பட்டது பிரம்மதேவன் நம்மை விடமாட்டார் போல் இருக்கின்றது என்று பூலோகத்தில் வந்தது. பூலோகத்துல மன்னா வீட்டுல என்னப்பா இருக்கும்? கைது. மன்னா வீட்டுல கைதுதான் இருக்கும், கழுதை இருக்கும். ஆமா. அப்படி கழுதை கூட்டத்தில் கழுதையாக ஒரு பெண் கழுதையாக உருமாறி அந்த ஊர்வசி அம்மனாகப்பட்டது கழுதையோடு கழுதையாக இருந்தது. சரி, என் தந்தையாக பிரம்மதேவனோ இதை ஞானத்தால் அறிந்து ஒரு ஆண் கழுதையாக உருமாறி அங்கேயே புணர்ச்சி செய்து ரிஷிபிண்டம் இரவு தங்காது என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப ரிஷிபிண்டம் இரவு தங்காது. ஆமாங்க. அப்படின்னா சொல்லுங்க. 10 மாதம் ஒரு பூலோகத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம். ஆனா ரிஷிகளுக்கோ அந்த 10 மாதம் ஒரு நாள். ஆமா. அப்படி இருக்கின்ற வேளையிலே அந்த இரவிலே அங்கே அந்த கழுதை கொட்டகையிலே நான் பிறந்தேன். ஓஹோ, அந்த கைது இந்த கைது பண்ணி இந்த கைது பண்ணி. ஆமா, அதனாலதான் கழுதைக்கு நான் பிறந்தேன் அப்படி என்று சொன்னேன். அப்படி இருக்கின்ற வேளையிலே பிறந்ததும் தந்தையா பிரம்மதேவனும்